தெருப்பொறிக்கு நாய் திருமாரஞ்சி அப்படின்னு ஒரு எச்சப்பொறிக்கு புறம்போக்கு தெருப்பொறிக்கு நாய். ஜாதி சங்கத்தை வச்சுக்கிட்டு பாஜக ஆர்எஸ்எஸ் காரங்கிட்ட அவன் சப்பி போட்ட எச்ச எலும்பு நக்கி தின்னுக்கிட்டு இருக்கிற இந்த தெருப்பொறிக்கு நாய் பெரியாரிய தோழர்களை இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக இந்திக்கு எதிரான போரில் தன்னோட உயிரியை துச்சமென மதித்து களம் கண்டுக்கிட்டு இருக்கிற தோழர்களை ரொம்ப போகிற போக்கில் பொறிக்குகள்னோ நாய்கள்னு பேசுகிறான்னா இந்த எச்ச பொறிக்கு புறம்போக்குக்கு நாம் எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கோம். முடிஞ்சால் களத்தில் சந்திச்சு பாடுறா புறம்போக்கு நாயை. உனக்கெல்லாம் என்ன மயிர் மரியாதை வேண்டு கிடக்கு. சிலருக்கெல்லாம் தோணும் அவன் பேசுனா நம்ம பேசலாமா நாகரிகமா, இப்படி அவன் பேசுனதை கூட நம்ம பகிர்றோம் பாருங்கள். இப்படி பேசக்கூடிய தெருப்பொறிக்குகளுக்கு நாம் எப்படி இவர் இருக்கார் இல்லைங்க, இவர் ஜாதி சங்க தலைவராக இருக்காருங்க, ஆர்எஸ்எஸ் கிட்ட எச்செலும்பு வாங்கி தின்னுக்கிட்டு இருக்காருங்க, 3 வேளையும் வயிறு முட்டை அந்த எச்செலும்பு தாங்க, அவன் சப்பி போட்டு மிச்ச மீதியை போட்டால் அவன் திங்கக்கூடிய நபருங்க, இவர் இந்த மாதிரிலாம் பேசியிருக்க கூடாதுங்க, இவருக்கு கடுமையான கண்டனங்கள்ங்க, இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு திருமாரஞ்சி அவர்களே பேசக்கூடாதுங்க அப்படின்னு நம்ம பேச முடியுமா? இவனே ஒரு தெருப்பொறிக்கு புறம்போக்கு. இந்த புறம்போக்கு பெரியாரிய தோழர்களை சீன்றான். பாடுறா களத்துக்கு, நீ சீண்டி பாரு. நீ இந்திய எதிர்ப்பு போருங்கிறது எவ்வளோ பெரிய வரலாற்று தொடர்ச்சி. தமிழன் உரிமைக்காக ஆதிக்கத்தை எதிர்த்து காலங்காலமாக இந்த டெல்லி அதிகார வர்க்கத்தை எதிர்த்து தன் உயிரையும் துச்சமென மதித்து போராடிக்கிட்டு இருக்கான். இந்த புறம்போக்கு 2 எலும்புக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஜாதி அடையாளத்தோட ஜாதி சங்கத்தை வச்சுக்கிட்டு தெருப்பொறிக்கு தின்னுக்கிட்டு இருக்கு இந்த எச்ச புறம்போக்கு. கடுமையாக கண்டிக்கிறோம் நாம்.